செஞ்சு அந்த தாலி எடுத்து என் கழுத்துல போட்டு விட்டுருங்க. பூமிகா, உங்ககிட்ட இருந்து நான் தலையை வாங்கிட்டு வந்ததாவே இருக்கட்டும். அது திரும்பவும் கழுத்துல போடுறேன்னு எனக்கு இல்ல. உங்க கையால தாலியை என் கழுத்துல போடலனாலும் பரவாயில்ல. ஆனா அதை என் கையில கொடுத்துருங்க மச்சான். அதை நானே போட்டுக்கிறேன். தாலி என்னோட ப்ராப்பர்ட்டி. அது எனக்கு சொந்தமான பொருள். அது நீ என்கிட்ட கேட்காத. என்னடா வா. என்னடா செல்லம், அம்மா அழறாளேன்னு பாக்குறியா? எல்லாம் உன் அப்பா நல்லதான். உன் அப்பா உயிருக்கு வர ஆபத்தை தடுக்கிறதுக்கு அம்மா நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன்டா. ஆனா உங்க அப்பா எதையும் கேட்கலடா. உன் அப்பா கட்டின மாங்கல்யம் என் கழுத்துல இருந்தாலாவது உன் அப்பாக்கு வர ஆபத்து போயிடும்னு நினைச்சேன். அதுக்காக தான் அவர்கிட்ட நீங்க எடுத்துட்டு போன தாலிய நீங்களே வந்து உங்க கையால என் கழுத்துல கட்டுங்கன்னு கூட சொன்னேன்டா. இல்லைன்னா என் கையாலையாவது கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சின. ஆனா உங்க அப்பா எதையுமே கேட்கல. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு. மச்சான், என்ன மச்சான் சாப்பிடாமலே இருக்கீங்க? ஐயோ ஐயோ, என்னது கையெல்லாம் இவ்வளவு புண்ணாயிடுச்சு? எப்படி ஆச்சு? உன் கழுத்துல இருந்து தாலி இந்த கையால தானே கழட்டின. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதான் இந்த கைக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். இந்த கைய நெருப்பால சுட்டுக்கிட்டேன். ஐயோ, ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் மச்சான்? நீங்க மனசார வருத்தப்பட்ட மட்டும் போதாதா? ஐயோ, என்னால தாங்கிக்க முடியல மச்சான். ஐயோ,
இருங்க, நான் வந்துட்டல. இனிமே நான் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நான் உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன். சாரி பூமிகா. நீங்க எதுவும் பேசாதீங்க மச்சான். முதல்ல சாப்பிடுங்க. தேங்க்ஸ். என்னடா சாப்பிடாம உட்கார்ந்துகிட்டு புண்ணான கையை ஜோசியம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? மா, பூமிகா அவனை மிஸ் பண்ணிட்டமா. அவன் நினைப்பாவே இருக்குமா. டேய், உன் மனசுல இப்பவும் பூமிகா தான் இருக்காளா? அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருந்தா வாடா, வா. அங்க போய் மானம் ரோஷம் சூடு சொர்ணம் எல்லாத்தையும் விட்டுட்டு, அம்மா தாயே எங்களை உன் கூட சேர்த்துக்கோன்னு சொல்லி அவ போடுற அந்த மானங்கிட்ட சோத்த தின்னுட்டு காலத்தை ஓட்டலாம். எனக்கு எதுக்குடா ஊர் உலகம் எல்லாம் கெட்ட பேரு? இவ ஒரு மோசமான தாயி, இவெல்லாம் ஒரு அம்மாவான்னு அவ்வளவு பழி சொல்லியும் தாங்கிக்கிட்டு நான் உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். டேய், இதுக்காகவோ உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன? உன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதா என்னோட ஆசை. வா, பூமிகா கிட்ட போலாம், வா வா. மா, இல்லம்மா, அவ கூட சேர்ந்து வாழ்ற தகுதியெல்லாம் நான் இழந்துட்டேம்மா. கட்டின பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியாம என்னையும் கெடுத்துக்கிட்டு அவ வாழ்க்கையும் வீணாக்கிட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. நான்லாம் செஞ்ச பாவத்தை எப்படி தீக்க போறேன்னு எனக்கே தெரியல. நல்ல வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டேம்மா. ஐயோ, எங்க இருந்துதா வந்தது திடீர்னு உனக்கு ஞான உதயம்? இல்லம்மா, நான் சாப்பிட போகும்போது எனக்கு அவ வந்து ஊட்டி விடுற மாதிரி கனவெல்லாம் வருதுமா. டேய் 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 டேய், என்கிட்ட சொன்னா அம்மா ஊட்டி விட மாட்டேனடா. நான் ஊட்டி விடாமலையா நீ வளர்ந்த? டேய், நான் உனக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்கேன்டா. இரு, அம்மாவே ஊட்டி விடுறேன். மாமா, நீ அப்படியே வை. நீ எனக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் கொண்டு வா, நானே ட்ரை பண்ணி சாப்பிட்டுறேன். ஸ்பூன் கொண்டு வந்து தரேன்டா, சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணு. இல்லனா நானே ஊட்டி விட்டுட்டு போறேன்டா. இல்ல இல்ல, நீ ஸ்பூன் எடுத்துட்டு வா. மதன், நீ பூமிகாவை மறந்தாதான் நல்லா இருப்ப. சொல்லிட்டேன். ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. என்ன மச்சான், தீப்பட்ட இடம்லாம் ரொம்ப எரியுதா? இருங்க, நான் இந்த மயில இருக்க வச்சு உங்க தீ காயத்துல எல்லாம் எண்ணெய் தடவி விடுறேன். அப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இந்த வலி எல்லாம் போயிடும். அப்புறம் இந்த காயம் எல்லாம் கூட மறைஞ்சிரும். சரியா?
டேய் வலி தாங்க முடியலடா. சீக்கிரம் நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. செத்துரும் போல இருக்குடா. தல கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோ. ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா போலீஸ் இருக்காங்க. டேய் எவ்வளவு நேரம் வலியை தாங்குறது? அந்த கத்தி எடுத்துட்டு வந்து கையை வெட்டிடுங்கடா. என்னால வலி தாங்க முடியலடா. ஆசீர்வாதம், இப்போதைக்கு நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஏன்னா பொண்ணுரங்கம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்கான். நம்ம சென்னையில இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்மள கூண்டோட வலை விரிச்சு பிடிச்சிருவான் அந்த பொண்ணுரங்கம். அப்ப வலியோட இங்கே கிடந்து சாவ சொல்றியா? நம்ம ஹாஸ்பிட்டல் போனதானே போலீஸ்கார நம்மள பிடிப்பாங்க. நீங்க போய் ஒரு டாக்டர் தூக்கிட்டு வாங்கடா. இங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்கடா முட்டா பசங்களா. சீக்கிரம் கூட்டிட்டு வந்து பாருங்கடா. சீக்கிரம் வாங்க. அந்த பொண்ணு ரங்கத்தான போடணும்டா. அதுக்கு நான் உயிரோட இருக்கணும். தல, இன்னும் 10 நிமிஷத்துல டாக்டரோட வரும் தல. நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இரு. போங்கடா, சீக்கிரம் போங்கடா. வாங்கடா போலாம். மெடிக்கல் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நானே வண்டி ஓட்டுறேன், இதை பிடி. கொடு. ஒரு நிமிஷம். உட்காரு. போலாமா? போலாம். ஏய் கொஞ்சம் நிப்பாட்டு, என்ன? நிப்பாட்டு. நான் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரேன். இந்த கோட்டை வச்சுக்கோ. அப்பாடா, நல்ல வேலை கை சரியாயிடுச்சு. என்ன ஜோதிகா தனியா நின்றுட்டு இருக்கா? அதுவும் டாக்டர் ஓவர் கோட்லாம் போட்டுக்கிட்டு செத்தஸ்கோப்லாம் வச்சுட்டு இருக்கா. ஏற்கனவே நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டோம். இப்ப பேசவும் முடியாது. எங்க போனா? என்னது கூட்டிட்டு வந்தீங்க இப்போ? அமைதியா வா. ஏய் ஏய் நில்லு. ஃபர்ஸ்ட் இவ வாயை மூடுறா, பேசிக்கிட்டே இருக்கான். டேய் விடுங்கடா. ஏய் ஓகே. ஏய் டேய் விடுங்கடா. சீக்கிரம் கட்டுறா அவளை. சீக்கிரம் கட்டு. விடாத அவளை. சும்மா இருக்கிறியா? கட்டுறா அவளை, டைரக்டா கட்டுறா. அண்ணா 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 கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. என்னப்பா தூக்கத்துல டிஸ்டர்ப் பண்ணி? ஐயோ அண்ணா, அங்க பாருங்க ஒரு வண்டி போதா. ஆமா. அதை உடனே சேஸ் பண்ணனே. ஒரு பொண்ணை கடத்திட்டு போறாங்கண்ணே. அப்படியா? உட்காருப்பா, கில்லி மாதிரி போய் புடிச்சிடலாம். போங்கண்ணே. இவனுங்க எதுக்கு இவ்வளவு கடத்திட்டு போறானுங்க? எங்க கூட்டு போறானுங்கன்னு தெரியலையே. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. அதோ 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 இதோ போயிடும்பா. அதோ அதோ அதோண்ணே, போங்கண்ணே போங்கண்ணே. அண்ணா ரைட்ண்ணே ரைட்ண்ணே. அதோ அதோ ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா இப்படி தானே. என்ன வண்டி மட்டும் நிக்குது? எங்க போனா இவ? பூமிகா, யாருக்காவது லைன் கிடைச்சதா? பேசுனியா? ஐயோ பூமிகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூமிகா. ஜோதிகா ஃப்ரெண்ட் கீதா சொன்னதுல இருந்து என் மனசு கடந்து தவிக்குது. நட்டு ரோட்ல அப்படியே ஸ்கூட்டி விட்டுட்டு போவா. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? பேப்பர்ல அது இதுன்னு சொல்றாங்களே, அப்படிதான் ஜோதிகாக்கு நடந்திருக்குமா? அம்மா பயப்படாதீங்கம்மா. ஆனந்தா ஜோதிகாவை தேடி போயிருக்கான்ல. ஜோதிகா அவனோட தான் இருப்பா. தைரியமா இருங்க. இதோ வந்துட்டா. என்னாச்சு? ஆனந்த் என்னாச்சு? இல்லம்மா, எந்த தகவலும் கிடைக்கலமா.
தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவ போற இடம் வர இடம் எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். அவளை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கலமா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஜோதிகா வேற கடத்திருப்பாங்களா? கல்யாணம் பேசிருக்க இந்த சமயத்துல அவளுக்கு ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா ஐயோ அதை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஐயோ எங்கடா போயிருப்பா அவ? தெரியலையேம்மா. ஜோதிகா அம்மா வந்துருவாம்மா. உங்க அப்பா கேட்டா என்னடா பதில் சொல்லுவேன்? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, வந்துருவா. அழாதீங்கம்மா அம்மா, அழாதீங்கம்மா. சொன்ன கேளுங்க, இங்க பாருங்க. சொன்ன கேளுங்க, அழாதீங்க. எனக்கு பயமா இருக்குமா? இறங்கு வா. டேய் இறங்கு வா. டேய் உடா. வா உள்ள வா. போ. வா வான்றல. வா வாமான்றான்ல. வா வா உள்ள வா. வான்னு சொல்றேன்ல. வாமாண்ணா வாமா. ஏய் கூப்பிட்டு போடா. வாமா வாமா. போ உள்ள போ. வாமா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். வாமா உள்ள போ. தல டாக்டர் கூட்டு வந்துச்சு தல. சும்மா கத்திக்கினே இருக்காத. டேய் அந்த பொருளை எடுத்துட்டு வாங்கடா. டேய் சீக்கிரம் குண்டடிக்க சொல்லுடா, வலி தாக்க முடியல. இங்க பாரு டாக்டர், அண்ணன் கையில குண்டடி பட்டிருக்கு. அத ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டேனா ஸ்மூத்தா போயிடலாம் வீட்டுக்கு. என்ன எடுத்துருவோமா? அண்ணா இங்கதானே இங்கதானே நிறுத்துங்க, இங்கதான். நீ ஆபரேஷன் பண்ணி அந்த குண்டை எடுத்துட்டேன்னா உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டோம், உன்னை விட்டுருவோம். என்ன சொல்ற? என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வலி உயிர் போகுது. எப்படியாவது ஆபரேஷன் பண்ணி குண்டாடு. ஐயோ சொன்னா கேளுங்க ப்ளீஸ். நான் டாக்டர் இல்லங்க. என்னது டாக்டர் இல்லையா? என்னம்மா யாரை ஏமாத்துற? டேய் 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 சும்மாறா. உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டோம். ஆபரேஷன் பண்ணி அண்ணன் கையில இருக்க குண்டை மட்டும் பத்திரமா வெளியில எடுத்துரு. அதுக்கப்புறம் நீ சேஃப்டியா வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? டேய் வலி தாங்க முடியலடா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ சொன்னா கேளுங்க, சத்தியமா நான் டாக்டர் இல்லங்க. நீ டாக்டர் இல்லனா உனக்கு எதுக்கு இந்த கோட் ஸ்டெத்தஸ்கோப்? என்ன எங்களை ஏமாத்த பாக்குறியா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ நான் டாக்டர் இல்லங்க. இதோ இந்த கோட் இந்த ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் என் ஃப்ரெண்டோடதுங்க. நானும் அவளும் வெளிய போயிருக்கும் போது இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு அவ மெடிக்கல் ஷாப் உள்ள போயிருந்தா. சும்மா இத என் கையில வச்சிருந்தேன், அவ்வளவுதான். இத பார்த்து நீங்க என்ன டாக்டர் நினைச்சு கடத்திட்டு வந்துட்டீங்க. அண்ணா இந்த பொண்ணு நம்ம கிட்ட போட்டு வாங்குறானே, மயில இறகு போடுனா போடாது. இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவள ஒரே போட போட்டுறேன்னா. ஏண்டி ஐயோ ஆபரேஷன் பண்ண சொன்ன என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் சொல்றியா? சொல்றத கேளு, குண்டை எடுத்துரு. நான் சொல்றத கேட்டா பிரச்சனை இல்லாம போயிடலாம். இங்க எத்தனை பேர் இருக்கோம்? கண்டம் ஆயிடுவேன். சொல்றத கேளு. சொன்னா கேளுங்க. டேய் அங்க பாருங்க, யாரோ இருக்காங்க. ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், விட்டுருங்க. சொன்னா கேளுங்க. டேய் யாரா நீ? டேய் விடியா. டேய் வாடா. டேய் அவனை அப்படியே பிடிச்சு விடா. யோ உள்ள இருக்க பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணியா? எவன்டா நீ? யாரா நீ? யாரு? யோ யாரா நீ? டேய் வலிக்குதுடா. இருங்க. நான் டாக்டர்யா. நீங்க கடத்திட்டு வந்தது என் ஒய்ஃபோட தங்கச்சி. யோ போய் சொல்லாத, உன்னை சாவடிச்சிடுவேன். போய் சொல்லாதயா. டாக்டர் இல்ல, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? நீங்க டாக்டர் நினைச்சு தப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க. உங்களுக்கு என்னையா அந்த ஆளுக்கு ஆபரேஷன் பண்ண அவ்வளவுதானே? நான் பண்றேன்யா. அவரு உடம்புல பாஞ்ச துப்பாக்கி கொண்டா நான் எடுக்கிறேன். அவளை விட்டுருங்க ஐயா. யோ நீ போலீஸ் இன்ஃபார்மர் தானே? உன்னையும் உயரத்தையும் பார்த்தா நீ போலீஸ் இன்ஃபார்மரா தான் இருக்கணும். போலீஸ் இன்ஃபார்மரா? யோ நான் டாக்டர்யா. உன்னை எப்படியா நாங்க நம்புறது? யோ இரியா, அப்படி ஆதாரத்தை காட்டு. டாக்டர்யா நானு. பாரி ஐடி கார்டு. நான் டாக்டர்யா. அந்த பொண்ணை விடுங்கய்யா, நான் எடுத்துறேன் அந்த குண்டை. யோ அந்த பொண்ணை விட்டுருங்கயா, சொன்னா கேளுங்கயா. சரி விடு, வா எங்க கூட வா. வா கூப்பிட்டு போடா. அமைதியா வா.
டேய் இவனை இங்கேயே பிடிச்சி வைங்க, நான் தலைகிட்ட சொல்லிட்டு வரேன்.